بسم الله الرحمن الرحيم الحمد لله أولا كثيرا متواليا فإن كان الله دون حق جلاله حمد الحامدين وأصلي وأسلم على رسوله ثانيا صلاة تستقر مع سيد البشر سائر المرسلين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقولا له قولا لينا لعله يتذكر أو يخشى صدق الله العلي العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم من أعطي حله من الرفق فقد أعطي حله من الخير كذا قاله كما قال عليه الصلاة والسلام. புகழ் அனைத்தும் வல்ல அல்லாஹ் ஒருவனை குறித்தவதாக அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வழியை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் சுஹதாக்கள் நாதாக்கள் அம்பியாக்கள் அவுலியாக்கள் முன்னோர்களான நல்லவர்கள் இந்த ஏழு சுகூரி மாமன்றம் புதுக்கோட்டை மாவட்டம் இருப்பூர் வட்டம் காலாடிப்பட்டி சத்திரம் தாருல் ஜமீலியாவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த மாமன்றத்தினுடைய அவையில் அமைந்திருக்கக்கூடிய மாணவர்கள் செல்வங்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா எல்லா விதமான கல்வி ஆற்றலையும் தந்தல்வானாக. மாமன்றத்தில் தலைமை ஏற்று நடத்தி வைக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் தந்தருளினான். அந்த தலைமை முன்னுரையை பின்னுரையாக ஆக்கிக் கொண்டு பேசுவதற்காக இங்கே நான் வந்து நிற்கிறேன். மாமன்றத்திலே பேச்சாளர்கள் பேசினார்கள். அதில் முதல் பேச்சாளர் அப்துல் அசீஸ் அவர் பேசுவதற்கு முன்னால் இந்த மாமன்றத்தை துவக்கி வைப்பதற்காக வேண்டிய கீதம், அதற்கு முன்னால் கிரார் முகமது இம்ரான் சப்ய ஹஸ்மா ரப்பிக்கல் ஆலா இந்த சூறாவை ஓதி துவக்கி வைத்தார்கள். உண்மையிலேயே ஒவ்வொரு மன்றத்தையும் துவக்கும் போது அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லி அவனை புகழை பாடி எல்லா மஜ்லிஸும் ஆரம்பிக்கிறது வழக்கம். அதற்கு பொதுவாக அந்த சூறாவும் அல்லாஹ்வுடைய உயர்வான பெயரை நீங்கள் புகழுங்கள், சப்ய ஹஸ்மா ரப்பிக்கல் ஆலா, உயர்ந்த அந்த இரட்சகனை நீ தஸ்பீஹ் செய்வாயாக என்று தொடங்கக்கூடிய அந்த ஆயத்து சூறாவை ஆரம்பித்து இந்த மன்றத்தை துவக்கி வைத்தார். அது அல்லாஹ்வை புகழ்வதாக இருந்தது. அடுத்து இரண்டாவதாக கீதம் படித்த சபீர் அவர்கள் என்ன பாட்டு பண்ணாரு? நபி வாழும் மாமதினா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புகழ். முன்னால கிராத் ஓதியது அல்லாஹ்வுடைய புகழ், அது மக்காவிலே இருக்கிறது. இரண்டாவது புகழ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்தது, அது மதீனாவிலே இருக்கு. மக்காவையும் மதீனாவையும் நம்முடைய கண்ணுக்கு முன்னால் வைத்துவிட்டு இந்த கூட்டத்தை ஆரம்பம் செய்திருக்கிறோம். அடுத்தபடியாக உலகத்துல மக்காவையும் மதீனாவையும் கண்ணுக்கு முன்னால் கொண்டு வந்து விட்டு அடுத்தவனுடைய நாட்டின் பக்கம் திரும்பி இருக்கிறோம். நம்ம நாட்டுடைய பற்றை பற்றி அப்துல் அசீஸ் அவர்கள் பேசினார்கள். இந்திய சுதந்திர பெறுபவர்கள் இஸ்லாமியர்கள். உண்மையிலேயே நாட்டு மக்கள், நாட்டுடைய ஆட்சியாளர்கள் அனைவர்களும் இந்த இஸ்லாம் முஸ்லிம்கள் இந்த நாட்டிற்கு செய்த தியாகத்தை பாராட்டி சீராட்டி முஸ்லிம்களுக்கு கொடுக்க வேண்டிய சலுகைகளை கொடுத்திருந்தால் இந்த ஆட்சியாளர்களை பாராட்டி பேசியிருப்பார்கள். அதற்கு மாறாக இந்த ஆட்சியாளர் முஸ்லிம்களுக்கு வஞ்சகம் செய்வதால், சரித்திரத்தை தீர்த்தி எழுதுவதால், அதற்கு மாற்றமாக அவர்கள் செய்த கொடுமைகளையும் வஞ்சகத்தையும் பற்றி இந்த மாமன்றத்திலே பேசப்படுகிறது. சுதந்திரத்திற்காக வேண்டி நம்முடைய இடத்தை சேர்ந்த முஸ்லிம்களிலே அதிலும் உலமாக்கள் இந்த சுதந்திரத்திற்காக வேண்டி அதிகமாக தங்களுடைய உயிரை கொடுத்திருக்கிறார்கள். ஒரு எழுத்தாளர் தன்னுடைய கட்டுரை எழுதுகிறார்.
நான் டெல்லியிலே ஒரு இடத்துல தங்கியிருந்தேன், ஒரு கேப்பில். அந்த கேப்பில் பிணவாடை வந்தது. நான் எட்டி பார்த்தேன், பிணத்துடைய வாடை வருத பெண். அங்கே பார்த்தா 40 உலமாக்கள் ஒரு பெரிய பள்ளத்தாக்குல நெருப்பை மூட்டி, இந்த பள்ளத்தாக்குக்கு மேட்டு பகுதியில உலமாக்கள் 40 பேரை நிப்பாட்டி ஆங்கிலேயருக்கு எதிரான போராடுவதை, ஆங்கிலேயருக்கு எதிரான செயல்களை நீங்கள் விட்டுவிட்டால் நீங்கள் உயிரோடு போகலாம், இல்லை என்று சொன்னால் இந்த நெருப்பு பள்ளத்திலே நீங்கள் தூக்கி வீசப்படுவீர்கள் என்று கேட்கிறார்கள். அவருடைய கால்கள் கட்டப்பட்டிருக்கிறது, அவருடைய கரங்கள் பின்னால் கட்டப்பட்டிருக்கிறது, நிர்வாணமாக நிப்பாட்டப்பட்டிருக்கிறார்கள், நிர்வாணமாக நிப்பாட்டப்பட்டிருக்கிறார்கள். நான் பார்த்த உடனேயே பதறிவிட்டேன். அப்படி ஒவ்வொருவர்களும் 40 பேர்களும் ஒருத்தர் கூட நான் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடுவதை விடுகிறேன் என்று யாருமே சொல்லவில்லை. ஒவ்வொருவர்களும் என்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்ல, இந்த தேசத்திற்கு நாங்கள் விடுதலை வேண்டும் என்று சொன்னவர்கள் தான் உலமாக்கள். ஏன் என்று சொன்னால் இந்த உலமாக்கள் அந்த அளவுக்கு அவர்களுக்கு உறுதியாக சொல்வதற்கு காரணம் என்று சொன்னால் மாற்றத்திலே போதித்திருக்கிறது. அந்த வார்த்தைகளை சொன்னாரா இல்லையா? அப்துல் அசீஸ் ஹுப்புல் வத்தனி நிஸ்புல் ஈமான். எனக்கு தேசத்தில் உள்ள பிரியம் ஈமானில் பாதி. எனவே தேசத்தின் மீது ஒரு பிரியம் வர வேண்டும். தேசம் என்பது சாதாரணமாக அல்ல, என்னுடைய வாழ்க்கையிலே ஊறியது, என்னுடைய உயிரில் ஊறியது என்று ஒவ்வொரு மனிதனுடைய உயிரோட்டத்தில் வர வேண்டும். அத்தகைய உயிரோட்டத்தை சொல்லி 40 ஆளுங்களும் அங்கே பள்ளத்தாக்கில் தள்ளப்பட்டு 40 ஆளுங்களும் அங்கே எரிக்கப்பட்டார்கள். அந்த கட்டுரையில இறுதியாக அவர் எழுதுகிறார், இந்த உலமாக்களுடைய உடலை எரித்தால் அவர்களுடைய சாம்பல் வாசை கூட ஆங்கிலேயர்களுடைய வாடை தான் அடைவாங்க. இப்ப எந்த அளவுக்கு அவருடைய உயிரோட ஊறி இருக்கிறது ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராட்டம். அந்த அளவுக்கு இந்த நாட்டில் சுதந்திரத்திற்காக வேண்டி முஸ்லிம்கள், அதுவும் குறிப்பாக ஆளுங்கள் போராடி இருக்கிறார்கள் என்பதில் நமக்கு சந்தேகம் இல்லை. அதை பற்றி அப்துல் அசீஸ் அவர்கள் இந்த மாவட்டத்தில் பேசினார். அடுத்து இரண்டாவதாக உலகம் அன்பால் இயங்குகிறது என்பதை பற்றி முகமது இப்ராஹிம், 2ஆம் சுப்ரா மாணவர் முகமது இப்ராஹிம் பேசினார். நாம் எல்லாம் இன்று ஆட்சியாளர்களுக்கு எதிராக, அவர்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக நடக்கிறார்கள் என்று ஏன் சொல்கிறோம்? அவர்கள் அதிகாரத்தால், தங்களுடைய ஆட்சியால் நம்மளை வஞ்சிக்கிறார்கள். உண்மையிலேயே அன்பால் நம்மிடத்துல நமக்குள்ள விகிதாச்சாரத்தை கொடுத்திருந்தால், நம்ம மீது அன்பு காட்டிருந்தால் நடந்திருக்க. எனவே எங்கும் அன்புதான் இந்த உலகத்துல இயங்கும். இந்த உலகத்தை இயங்க செய்வது அன்புதான். அன்பால் தான் இந்த உலகம் இயங்குகிறது என்பதை பற்றி பேசினார். அல்லாஹ் தஆலா உண்மையே அன்பானவன். குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அவர் ஒரு சம்பவத்தை சொன்னாரா இல்லையா? ஃபகூலா லஹு கௌலன் லய்யினன் லஅல்லஹு யதக்கரு அவ் யக்ஷா. ஃபகூலா லஹு கௌலன் லய்யினன் லஅல்லஹு யதக்கரு அவ் யக்ஷா. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஃபிரௌன் ஆட்சி அதிகாரத்தால் மேம்பட்ட அந்த ஃபிரௌனிடத்துல நீங்கள் போங்கள் என்று சொல்லும்போது, அவன் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறான், ஆனால் நீங்கள் அவனுக்கு அன்பாக பேசுங்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நீங்கள் அன்பால் பேசுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொன்னார். எனவே அன்பால் சாதிக்க முடியும். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் குறிப்பிட்டு காட்டுகிறான், வஹஸின் கமா அஹ்ஸனல்லாஹு இலைக. நீங்கள் உபகாரம் செய்யுங்கள், அன்பை காட்டுங்கள், அன்பு செலுத்துங்கள். அல்லாஹ் தஆலா அன்பு செலுத்த போய்தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. எத்தனை பேர்கள் அல்லாஹ் தஆலாவுக்கு எதிராக செய்து கொண்டிருக்கிறார்கள்? அல்லாஹ் ஒருவன் தான் என்று சொல்லக்கூடிய நமக்கும் அல்லாஹ் தஆலா உணவளிக்கிறான். அல்லாஹ் இல்லை என்று சொல்லக்கூடியவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா உணவளிக்கிறான். அல்லாஹ் பல இறைவன் என்று சொல்லக்கூடியவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா உணவளிக்கிறான். அவன் அதிகாரத்தை செலுத்தி என்னை மறைக்கின்றாயே, எனக்கு எதிராக பேசுகிறாயே, எனக்கு எதிராக நடக்கின்றாயே, எனவே உனக்கு எதுவுமே இல்லை, என்னுடைய ரிஸ்கை வழங்க முடியாது என்று அல்லாஹ் சொல்லவில்லை.
அல்லாஹ் தன்னுடைய அன்பால் இந்த உலகத்தை இயக்கி கொண்டிருக்கிறான். எனவேதான் அல்லாஹ் தஆலா உலகத்தில் உள்ள எல்லா அடியார்களுக்கும் ரிஸ்கை வாரி வாரி வழங்குகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள், மன் ஊதிய அல்லாஹு மினல் ரிஸ்கி, எவர் அன்பை வழங்கப்பட்டிருக்கிறாரோ ஃபகத் ஊதிய அல்லாஹு, அவர் எல்லா பாக்கியங்களையும் வழங்கப்பட்டவர் ஆவார். ஒரு இடத்துல அன்பு இருந்து விட்டால் அவருக்கு எல்லா பாக்கியங்களும் கிடைத்து விட்டது என்பதுதான் அர்த்தம். ஃபகத் ஊதிய அல்லாஹு மினல் கைர், எல்லா பாக்கியங்களும் எல்லா நலவுகளும் அவருக்கு கொடுக்கப்பட்டவர் என்று அர்த்தம். எவருக்கு அன்பு இல்லையோ அவர் எல்லா நன்மைகளையும் இழந்தவர் ஆவார் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். எனவே அந்த தலைப்பின் கீழே முகமது இப்ராஹிம் அவர்கள் பேசி சென்றார்கள். இறுதியாக 5வது மாணவர் வலிமை மிக்க வாலிபம் என்ற தலைப்பின் கீழ் மிக நீண்டமாக திரும்பவும் அழகாக வாலிப எப்படி இருக்க வேண்டும் என்ற தலைப்பின் கீழ் பேசினார். அதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லி காட்டினார். என்ன? திசை காட்டியாக இருக்கக்கூடியவர்கள் திசை மாறும் விசைப்படகாக போய் கொண்டிருக்கிறார்கள். திசை மாறும் விசைப்படகாக. இப்ப விசைப்படகு எப்படி திசை மாறி செல்கிறதோ அதே போன்று இக்காலத்து வாலிபர்கள் திசை மாறி சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்படி செல்லக்கூடாது. அவர்கள் திசை காட்டும் கருவிகளை போன்று இருக்க வேண்டும் என்று சொன்னார். அதே போன்று 5க்கு முன்னால் 5ஐ பயன்படுத்திக்கொள். அதே போன்று வாலிபம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. அந்த வாலிபம் உங்களை விட்டு போவதற்கு முன்னால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வயோதிகம் உங்களுக்கு வருவதற்கு முன்னால் வாலிபத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வயோதிகம் வந்துவிட்டால் ஆஹா, பாடத்தில் ஒரு உதாரணம் வருமா இல்லையா? லைக்க ஷபாப யௌதியமா, வாலிபம் ஒரு நாள் மீண்டு வர வேண்டுமே. லைக்க ஷபாப யௌதியமா, 20 வயசுல கிழமை சொல்லுவானா, ஆஹா எனக்கு 25 வயசு 30 வயசு வாலிபமாக இருந்தால் நல்லா இருக்குமே, நான் அப்படி இருந்தா எப்படி இருப்பேன் அப்படின்னு சொல்லுவானா. அப்ப வாலிபம் நமக்கு கிடைக்க வேண்டுமே என்று ஒவ்வொரு மனிதரும் வயோதிகம் வந்த பின்னாலேயே அவன் சிந்திப்பான். அதுவெல்லாம் நமக்கு அப்படியெல்லாம் என்ன ஏற்படாமல் நாம் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த வாலிபத்தை நல்ல முறையில் நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். சோப்பு எப்படி, மற்றொரு உதாரணத்தை சொன்னார். சோப்பு எப்படி இருக்கிறது? அது தண்ணீரை போட்டால் தானாக கரைஞ்சிடும். அதே மாதிரி நம்முடைய நேரம் காலங்கள் தானாக கரைஞ்சிடும். நம்ம பேசினாலும் போகும், பேசாட்டினாலும் போகும், பானம் பார்த்தாலும் போகும், பானம் பார்க்காட்டினாலும் போகும். நேரங்கள் போய்கொண்டே இருக்கும். எனவே வாலிபத்தை நன்றாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று பேசினார். நம்ம சின்ன விஷயத்தை கூட சாதாரணமாக இடைப்பட்டு விடக்கூடாது. வல்லவனுக்கு புல்லும் ஆயிடும் என்று கூறுவார்கள். என்னங்க, சிங்கமும் எலியை பற்றியும் ஒரு சம்பவத்தை சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். சிங்கம் தூங்கிக்கிட்டு இருந்துச்சா, சிங்கம் தூங்கிட்டு இருந்துச்சு. அந்த வழியா எலி வந்துச்சு. அது தூங்குறது தெரியாம சிங்கத்து மேல ஏறி எலி குதிச்சு விளாண்டுச்சு. சிங்கம் முடிச்சு பார்த்தா என்ன ஆகும்? மதியான நேரம் பசி எடுக்குது. அந்த சிங்கம் சொல்லிச்சா, இன்னைக்கு நமக்கு உணவு ஏதோ கொஞ்சம் உணவு நமக்கு கிடைச்சிருக்கு, சிங்கத்தை காலி பண்ணி எலியை காலி பண்ணிடலாம் அப்படின்னு சிங்கம் நினைக்குது. சிங்கத்தை கவலை காணும் போது அந்த எலி சிங்கத்தை சொல்லிச்சா, சிங்கமே என்னை விட்டுவிடு அப்படின்னு கெஞ்சுது. ஆனா அது விடுற மாதிரி இல்லை. எவ்வளவு கெஞ்சி பார்க்க விடுற மாதிரி இல்லை. நான் கடைசியில் அது சொல்றது, என்னை உயிரோடு விட்டுட்டுனா என்றாவது ஒரு நாள் உனக்கு நான் நன்றியாக இருப்பேன். அதனால்தான் நீ இருக்கிறதே மெய்கொண்டு. எலி எவ்வளவு ரொம்ப சிறிய ஒரு உயிர் பிராணி, நீ இருக்கிறதே சிறிய ஒரு உயிர் பிராணி, உன்னால் எனக்கு என்ன நன்மை வந்து விட போகிறது என்று அது சொல்லிச்சான். இல்லை நீ விட்டுறது என்றாலும் உனக்கு நான் நன்றி கடனாக இருப்பேன் அப்படின்னு சொல்லவும் சிங்கம் சரி போ அப்படின்னு விட்டுருச்சு. காலங்கள் கடக்குது. கண்டதுக்கு பின்னால ஒரு நாள் ஒரு சிங்கத்து கூண்டுல கொஞ்சம் மாமிசத்தை வச்சு மனசை வச்சுட்டேன். அது மாமிசத்துக்கு ஆசைப்பட்டு சிங்கம் உள்ள சாப்பிட போச்சு. சிங்கம் உள்ள மாட்டிக்கிடுச்சு. கூண்டுக்குள்ள வலை பண்ணப்பட்டிருக்கு. கூண்டுக்குள்ள என்ன மாட்டிருச்சு? சிங்கம் மாட்டிக்கிடுச்சு. கரிச்சிக்குது சிங்கம்.
அந்த கருத்து கத்திக்குதுன்னா தப்பிக்க முடியல. இந்த சத்தத்தை கேட்டு எலி வந்துச்சான். ஏற்கனவே கேட்ட குரலா இருக்கிறது, நம்மளை உயிரோட விட்ட சிங்கத்துடைய குரலா இருக்கிறது. பாப்பாக்குன்னு எலி வந்துச்சு. பார்த்தா அந்த கூண்டுக்குள்ள என்ன இருக்கு? சிங்கம் மாட்டிக்கிடுச்சு. எலி என்ன செஞ்சா, அந்த எல்லா வலையையும் தன்னுடைய பற்களால் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக குறிச்சு வலையே பின்னல அப்படி எடுத்துச்சு. வலை பின்னல அப்படி எடுத்து சிங்கத்தை பாதுகாத்துச்சு. அது சிங்கம் நடந்துச்சான், உன்னாலையும் எனக்கு ஒரு பாய்தா இருக்கிறது, ஒரு பயன் இருக்கிறது, உன்னாலையும் எனக்கு உதவி காத்திருக்கிறது என்று எலிக்கு சிங்கம் நன்றி கூறியது. இதுதான் நாம் ஒரு சின்ன பொருளையும் அது பயனற்ற பொருள் என்று எதையுமே நினைக்கக்கூடாது. ஒரு சின்ன பையனை இவனா நமக்கு என்ன ஏற்பட்டு விட போகிறது என்று யாரையுமே நினைக்கக்கூடாது. ஒரு சின்ன விஷயம், அதுதான் சொல்வார்கள் தமிழில பழமொழி, வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். புல்லு சாதாரண, அந்த புல்லை கொண்டு தன்னோட உயிரையே என்ன செஞ்சுக்கலாம், உயிரையே நம்ம அப்படி பாதுகாத்துக் கொள்ளலாம். அந்த வகையில நம்முடைய 5ஆம் சுமண மாணவர் கபீர் அவர்கள் வலிமைமிக்க வாலிபம் என்ற தலைமையில் பேச இருக்கிறார். இந்த வகையில மாமன்றத்துடைய சிறப்பு மன்றம் முடிவடைந்திருக்கிறது. அல்லாஹ் தஆலா இங்கே பேசிய பேச்சாளர்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா மென்மேலும் அதிகப்படியான அடுத்தடுத்த வாரங்களிலே நல்ல முறையிலே பேசுவதற்கு வாய்ப்பை அல்லாஹ் தஆலா தந்தல்வானாக. இந்த மாமன்றத்தில் தலைமை ஏற்று நடத்துவதற்கு வாய்ப்பளித்த அல்லாஹ்விற்கும், இந்த தலைமையின் இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய ஆசிரியர்கள் பெருந்தகைகள் அனைவர்களுக்கும் நன்றி கூறி, மாணவர்கள் அனைவர்களுக்கும் நன்றி கூறி, இந்த வாய்ப்பு அளித்த அல்லாஹ்விற்கு நன்றி கூறி, அவன் மீண்டும் மீண்டும் இந்த தௌஃபீக்கை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டவனாக என்னுடைய வார்த்தையை நிறைவு செய்கிறேன். ஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.